மனுஷியா இருக்க மாட்டியா? என்னடி பண்ணுவ? நான் ஏற்கனவே உன்கிட்ட போன்ல நான் என்ன சொன்னேனோ அததான் பண்ணுவேன். இதுக்கு மேலே சங்கருக்கு எதிராக நீ ஏதாவது செய்யணும்னு நினைச்ச அப்புறம் நான் என்னையே கொளுத்திப்பேன். நிச்சயமா கொளுத்திப்பேன். கொளுத்திக்க, தாராளமா கொளுத்திக்க. ஒருவேளை நீ அவனை கல்யாணம் பண்ணனா எப்படியும் அவன் உன்னை கொளுத்திடுவான். அப்படி இல்லனா அவன் டார்ச்சர் தாங்க முடியாம நீயே உன்னை கொளுத்திப்ப. எப்போ நடக்க போறது? இப்பே நடக்கட்டுமே. ஐ டோன்ட் கேர். அக்கா இங்க பாரு, உன்னோட பூச்சாண்டி தனத்துக்கெல்லாம் நான் ஆளு கிடையாது. நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறனோ அதை செய்வேன். என்னாச்சுக்கா உனக்கு? இவ்வளவு சாஃப்டா இருப்ப, இப்ப இருந்து இப்படி மாறின? இவ்வளவு ஃபோர்ஸா நீ பேசி நான் பார்த்ததே இல்லையேக்கா. உனக்கு எதுக்கு இவ்வளவு கோவம்? எல்லாம் உன்னாலதாண்டி. உன்னை பாதுகாக்கணும்ன்றதுக்காக நான் இவ்வளவு கோவப்பட வேண்டியதா இருக்கு. வேண்டாம்க்கா ப்ளீஸ். நீ முழு மூச்சா இதுல இறங்கிட்டீனா நிச்சயமா சங்கருக்கு பெரிய பாதிப்பு வரும். விட்டுருக்கா. வரட்டும். அந்த அப்பாவி குடும்பத்துக்கு ஏற்பட்ட பாதிப்பை கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? ஐயோ அதெல்லாம் போய்க்கா. நான் அதெல்லாம் நம்பவே இல்ல. நீ அதை நம்பாதனால தாண்டி இவ்வளவு பிரச்சனையும். ப்ளீஸ்க்கா, எனக்காக நீ ஒன்னே ஒண்ணு செய்யணும். கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன? இந்த விஷயத்துல இருந்து நீ ஒதுங்கிடுக்கா. சங்கருக்கு எதிரா நீ எதுவும் செய்யாத. அப்படியா? இங்க பாரு, சங்கருக்கு எதிராக உள்ள கேஸ்ல சட்டப்படி என்ன நடக்குமோ அது நடந்துதான் ஆகும். அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. இதுல நான் ஏன் இன்வால்வ் ஆனேன் தெரியுமா? சங்கர் உன் வாழ்க்கையில குறுக்க வந்ததாலதான். நீ அவனை மறந்துடுறேன்னு சொல்லு, நான் இதுல இருந்து விலகிடுறேன். சரிக்கா, நான் சங்கரை விட்டு விலகிடுறேன். உன்னை நம்பலாமாடி? ப்ராமிஸ்க்கா. சங்கருக்கு எதுவும் ஆக கூடாது. சங்கர் சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். சத்தியமா நான் அவனை விட்டு விலகிடுறேன்க்கா. இங்க பாரு, என்கிட்ட நீ அவனை விட்டு விலகிடுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு தெரியாம அவன் கூட பழகுன அடுத்த நிமிஷமே நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருப்பேன். சங்கர் ஜெயில இருப்பான். அவள் வருவாளா, அவள் வருவாளா, என் உடைந்து போன நெஞ்சு ஒட்ட வைக்க அவள் வருவாளா. சம்பந்தம் சம்பந்தம். என்னப்பா பாட்டு கேட்கலையா? மூதேவி பாட்டு நீ பாட்டுறா. ஏன் உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? மூஞ்சி அப்பங்காரன் அடிபட்டு கிடக்குறான்னு கவலை கொஞ்சம் கூட இல்லாம பாட்டு போட்டு ஆடிட்டு இருக்கிறியா? ஏப்பா புரிஞ்சுக்கிறான் பேசுற? மியூசிக் கேட்டேன்னா வலி மறந்துடும். தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்க புண்ணே ஆறிடும். மூஞ்சி இதைத்தான் வெள்ளைக்காரங்க அந்த காலத்துல மியூசிக் தெரப்பின்னு சொல்லியிருக்காங்க. ஏண்டா அப்பங்காரன் அடிபட்டு கிடக்குறான் கவலை கொஞ்சம் கூட இல்லை, அடிச்சவன் யாருங்கிற கண்டுபிடிக்கிறது துப்பு இல்லை, பாட்டை போட்டுக்கிட்டு ஆடிட்டு இருக்கிறியா நீ? அடி வாங்கின உனக்கே அடிச்சவன் யாரும் தெரியலனா நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? அடப்பாவி, அடிக்கிறவன் அட்ரஸ் கொடுத்துட்டு வந்தாடா அடிப்பான். வந்தானுங்க மூஞ்ச மூணானுங்க குமுறுன்னு குமுறிட்டானுங்க. முகத்தில் இந்த கண்ணாடியை வேற கழட்டி விட்டானுங்க. முன்னாடி நிற்கிறோம் எவனே தெரியாம போச்சுடா. அவ்வளோ அடி வாங்கிட்டு மறுபடியும் செயின் மோதிரத்தை மாட்டிக்கிட்டா? டேய் புருஷங்காரன் இப்படி அடிபட்டு கிடக்குறானேன்னு உங்கள் அம்மா கொஞ்சமாவது பொறுப்பாக இருக்கிறாளா? உள்ள என்ன என்ன பண்ணிட்டு இருக்காளோ தெரியலையாடா? என்னது? எலும்பு சூப்பு. ரொம்ப அவசியம் கொடு. பாத்தியா மம்மி எவ்வளவு திட்டுன பாரு. உடம்பு தேர்தற்காண்டி எலும்பு சூப் போட்டு கொண்டு வந்திருக்கு. ஏண்டா இவ்வளோ சொத்தோட வேல்யூட இருக்கிற எனக்கு இது கூட பண்ணலன்னா அவ எதுக்குடா? திருத்தவே முடியாது. இந்த ஊர்லயே நீ தான் பியூட்டிஃபுல்லான நர்ஸ், அதான் சொன்னேன். பை த பை, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே டு மை டியர் பீகாக் மதர். இன்னைக்கு என் பிறந்தநாள் உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன இப்படி கட்டுப்பிட்டா?
பூவோட பிறந்தநாள் வண்டுக்கு தான் தெரியும். அதே மாதிரி இந்த மயிலோட பிறந்தநாள் இந்த வண்டுக்கு தெரியுமா? ஏய் என்ன இப்படி பேசுற? நீ எனக்காகவே பிறந்த புள்ள. அப்படி இருக்கும்போது உன் பிறந்த நாள் எனக்கு தானே தெரியும். விளையாடாதீங்க. எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு சொல்லுங்க. அது சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸ். மேத்தமேட்டிக்ஸா? உங்க ஆஸ்பத்திரியில் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேங்கிறது சுஜிபி மேட்ரு. ஏன் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறது தான் சூப்பர் மேட்ரு. ஏன் தெரிஞ்சுக்கிட்டீங்க? அது இந்த உலகத்துல எத்தனையோ நர்ஸ் இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுவிட்டு ஏன் எங்க அப்பாவுக்கு நீ வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குற? அதான் இந்த டயலாக் எங்க கேட்ட மாதிரியே இருக்கு. ஏய் இதெல்லாம் காதலிக்கிற எல்லாரும் சொல்றதான். பட் இருந்தாலும் நைட் ஃபுல்லா நான் தூங்கவே இல்லை தெரியுமா. நோ ஹங்க்ரி, நோ ஃபுட்டு. அப்படியா? ஆமா புள்ள, நோ ஸ்லீப்பு, ஒன்லி ட்ரீம் தான். தூங்காம எப்படி ட்ரீம் வரும்? தட் இஸ் லவ். ஐயோ எஸ் தட் இஸ் லவ். நேற்று நைட்டு பூரா நான் தூங்காம அப்படியே வானத்தை பார்த்துட்டு இருந்தேனா, நிறைய ஸ்டார்ஸ் பட் ஒன்லி ஒன் மூன். அந்த மூன்ல நீ நானும் சேர்ந்து சாங் பண்ணா எப்படி இருக்கும் தெரியுமா? வாட் a lovely song. Twinkle twinkle little stars, how I wonder what you are. எப்போ போத what so high, like a diamond in the sky. Huh? ஏ மயிலம்மா, என்ன அங்க வெளியே ஒருத்தர் ரொமான்ஸா சாங் பாடிக்கிட்டு இருக்கேன். அதை கண்டுக்கிறாம இந்த ஓல்டு மேனுக்கு வந்து ஊசியை போட்டுக்கிட்டு இருக்கேன். கடமையா காதலான்னு வரும்போது கடமை தான் முக்கியம் சொல்றவன் நான். ஏ நரசிம்மா, என் பையன்தான் லூஸ் தனமா ஏதோ வளர்றான்னு பார்த்தா நீ ஏதோ புரியாம பெணாத்திட்டு இருக்கிற. என்ன விஷயம்? அடி உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் யூத் மேட்டர்ல தலையிடாதானே. நீ என் வேர்ஸ் எதையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டா. நீங்க பேசாம இருங்க. மருந்துலாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டம்மா. உடம்ப பாத்துக்கோங்க. நாளைக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணி விடுறேன். சரி. மயிலம்மா பத்திரம். பீகாக் மதர், ஒரு 1 minute வெயிட் பண்றியா? வந்துடுறேன் ப்ளீஸ். பீகாக் மதர், நீ எங்க அப்பாக்கெல்லாம் ட்ரெஸ்ஸிங் பண்ணி விடுற, நான் உனக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணலாமா? என்ன சொல்ற? ஆமா, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள்ல நான் உனக்கு ஒரு gift வாங்கி வச்சிருக்கேன். கிஃப்டா? This gift for you. உனக்குனே செலக்ட் பண்ணிருக்கேன். இது வரைக்கும் எனக்கு யாரும் gift தந்தது இல்ல. அது சரி, எனக்கே gift தரீங்க? ஏய் இது என்ன கேள்வி? நீ ஏன் எனக்கு gift வாங்கி தரலன்னு கேளு. அதுக்கு உனக்கு ரைட்ஸ் இருக்கு. உனக்கு நான் gift வாங்கி தராம வேற யார் வாங்கி தருவா? போ உள்ள போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. இப்பவே வா. பின்ன எப்ப பார்த்தாலும் வெள்ளச்சலையே கட்டிட்டு வர. உன்னை நைட் எஃபெக்ட்ல பார்த்தா ஆவி மாதிரி இருக்கு தெரியுமா? இதுல நீ சரியான கோஸ்ட் எஃபெக்ட்டா இருக்க. போ உள்ள போய் மாத்து. ட்ரெஸ் எங்க மாத்தணும்? ஏய் இங்கெல்லாம் மாத்த கூடாது. நீ சரியான டேட்டுக்கெல்லாம் இருக்க. போ. ஐயோ ஐயோ. Come here. கொஞ்சம் டைம். How is it? மயிலு, இப்போ நீ எப்படி தெரியுமா இருக்க? நர்ஸ் உலகின் நட்சத்திர நாயகி மாதிரி இருக்க. நீங்க எப்படி தெரியுமா இருக்கீங்க? எப்படி மயிலு இருக்க? பட்டுன்னு பொட்டல் அடிச்ச மாதிரி சொல்லு. வாருகுனி, உன்னை யாரும் பார்க்கல? இல்ல. ஆமா, உங்க அக்கா ஏன் இப்படி பண்றாங்க? உன்னை மிரட்டுறது மட்டும் இல்லாம என்ன ஒழிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம 2 பேரையும் ஒன்னாவே சேர விடக்கூடாதுன்னு அவங்க ரொம்ப தீர்மானமா இருக்காங்க போல இருக்கு. ஆமா, நீ சொல்றது உண்மைதான். எங்க அக்காக்கு நம்ம விஷயம் சுத்தமா பிடிக்கல. எப்படியாவது பிரிக்கணும்னு பாக்குறா. ரோகிணி,
உங்க அக்கா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. மனசுல மட்டும் இல்ல, செல்வாக்குலயும் கோவத்திலையும் அவங்க செயல்படுத்துற செயல்லையும் அவங்க நமக்கு எல்லா விஷயத்திலையும் ரொம்ப சவாலாவே இருக்காங்க ரோகிணி. அவங்கள சாதாரண இடம் போட்டுறக்கூடாது. அவங்க ஏதாவது ஸ்ட்ராங்கா முடிவு பண்ணாங்க ஏன் அப்புறம் நாம நிரந்தரமா பிரிஞ்சிருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாதீங்க சங்கர். நான் மற்ற விஷயங்களுக்கு பயப்பட ரோகிணி. ஆனா உங்க அக்கா கோவப்பட்டு நம்ம விஷயத்தை பத்தி உங்க அப்பா கிட்டயும் இல்ல உங்க அண்ணன் சொல்லிட்டா அவ்வளவுதான், பெரிய பிரச்சனையாயிடும். அப்புறம் உங்க அண்ணன் என்ன வெட்டியா போட்டுருவா. நான் சாகிறது பைபிள் ரோகிணி. உனக்காக நான் உயிரே கொடுப்பேன். ஆனா நான் செத்துட்டா நம்ம காதல் தோத்துருமே. அதான் எனக்கு பயமா இருக்கு. ரொம்ப பயமா இருக்கு ரோகிணி எனக்கு. அப்படி இல்ல அக்கா அவசரப்பட்டு எதுவும் செய்ய மாட்டா. ரோகிணி அப்படிலாம் சொல்ல முடியாது. நம்மளை பிரிக்கணும்னு உங்க அக்கா திருமணம் பண்ணி சதி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எடுக்கிற முயற்சியெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலாம் ஏன் அப்புறம் அவங்க கோவப்பட்டு நம்ம விஷயத்தை பத்தி உங்க அப்பா கிட்ட சொன்னாலும் சொல்லிடுவாங்க. அப்படியா சொல்ற? சரி, அப்படின்னா இப்ப என்ன பண்றது? ரோகிணி என் மனசுல ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கு. ஆனா அதுக்கு நீ தயாரான்னு யோசிச்சு சொல்லு. என்ன வழி இருக்கு? அது நம்ம உடனே இந்த ஊரை விட்டு எஸ்கேப் ஆகணும். யாருக்கும் தெரியாத இடத்துக்கு நம்ம போயிடணும். அவ்வளவுதானா? நான் எப்பவும் ரெடிதான் சங்கர். வாங்க இப்பவே போலாம். ரோகிணி இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் சொன்ன உடனே நீ எதை பத்தி யோசிக்காம வரேன்னு சொன்ன பாத்தியா? இங்கதான் ரோகிணி உன்னோட காதல் எனக்கு தெரியுது. நீ எனக்கு கிடைச்சது என் பாக்கியம். நான் ரொம்ப பாக்கியம் சொல்லி ரோகிணி. உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் நான் ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டேன். என்ன கொஞ்ச நாள் கழிச்சு பண்றதா இப்பவே பண்ணிக்க போறோம். சரி, எங்க போறோம்? போறோம் அவ்வளவுதான். எங்க போறோங்கிறத நம்ம போக முடிவு பண்ணிக்கலாம். சரியா? வா. ஐயோ என்னாச்சு? என்ன நின்னுட்டீங்க? பயமா இருக்கா? என்ன கன்ஃபியூஷன்? வாங்க போலாம். அது இல்லம்மா. என்ன பிரச்சனைன்னு கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க. ரோகிணி நான் வேற விஷயத்தை பத்தி யோசிச்சேன். அதான். என்ன சொல்றீங்க? ரோகிணி நான் ரொம்ப சாதாரணமா எல்லா விதமான சூழ்நிலைக்கும் சிரமத்துக்கும் நான் பழகிட்டுவேன். கிட்டத்தட்ட நான் ஒரு பிச்சைக்கார மாதிரி. கஷ்ட காலங்கள்ல நான் நாள் கணக்கெல்லாம் பட்டினி கிடப்பேன். பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்குவேன். எல்லா கஷ்டங்களையும் நான் தாங்கிப்பேம்மா. ஆனா ஆனா நீ அப்படியா ராஜகுமாரி மாதிரி வாழ்ந்தவ. உனக்கு கஷ்டம் என்னன்னு தெரியாதும்மா. நீ என்ன நம்பி வர ரோகிணி. நான் உன்னை ராணி மாதிரி வச்சு பார்த்துக்கணும்ல. இப்ப நான் இருக்கிற நிலைமையில நான் கஷ்டப்பட்டு உனக்கு ஒரு வாரம் சோறு தான் போட முடியும். ஆனா அது பத்தாது ரோகிணி. நீ சந்தோஷமா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்ல ஒரு ராணி மாதிரி வாழணும். அதே ஆசைமா. அது எனக்கு ஆசை. ஆனா அதுக்கு கையில காசு வேணும்ல. என்ன ரோகிணி அப்படி பாக்குற? நீ கூட என்ன தப்பா நினைக்கலாம். என்னடா இவன் பணமும் நகையும் எதிர்பார்க்கறான்னு சந்தேகப்படலாம். ஆனா உன்னுடைய பணமும் நகையும் எனக்கு வேணாம் ரோகிணி. நீ மட்டும் எனக்கு இருந்தா போதும். ரோகிணி கொஞ்சம் பிராக்டிகலா யோசனை பண்ணி பாரு. இப்படி போட்டுக்கிற ட்ரெஸ்ஸோட ஓடி போறது கதைக்கு வேணா நல்லா இருக்கும். ஆனா நிஜ வாழ்க்கைக்கு ரொம்ப கஷ்டமா. நம்ம போறது போறோம். நல்லா பக்காவா பிளான் பண்ணி கையில கொஞ்சம் பணமும் நகையும் எடுத்துட்டு போயிட்டா அதை வச்சு நம்ம ஏதாவது தொழில் பண்ணிக்கிட்டு நல்ல வசதியான புரிச்சு பண்ணட்டியா இந்த ஊருக்குள்ள திரும்பி வரணும். அதே ஆசை. நான் சொல்றதெல்லாம் உனக்கு புரியுதுல ரோகிணி? நீ சொல்றது 100% கரெக்ட் தான் சங்கர். முட்டாள்தனமா ஓடி போய் கஷ்டப்படக்கூடாது. பணம் காசுல இனிமே நமக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கக்கூடாது. நான் நகையோட வரேன்.